அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் இந்த திருமுனை பிரச்சார கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த திருமுனை பிரச்சார கூட்டத்தை நடத்துறோம்? எதுக்காக இதை சொல்ல வேண்டியிருக்கு? இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே ஸ்டாலின் அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு துன்பத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் என்பதை சில விஷயங்களை நாம மறந்திருப்போம் இல்லையா? அதை ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது. எனவே அதிமுக இந்த வேலையை செய்கிறது. இப்ப இந்த கூட்டத்திலே இங்கே வருகிற போது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வர்றாங்க. வண்டியில நின்றுட்டு இருந்த மக்கள் பல பேர் ஓடி போய் கை கொடுக்குறாங்க, வந்து வணக்கம் சொல்றாங்க, அண்ணா எப்படி இருக்கிறீங்கிறாங்க. அவரும் தனியா பேரை சொல்லி எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. நம்ம கழகத்துடைய கொள்கை துணை செயலாளர் வர்றாங்க, 4 பக்கம் திரும்பி வணக்கம் சொல்றாங்க. எல்லாரையும் எப்படி இருக்கீங்க கேட்கிறாங்க. அக்கா எல்லாரையும் கேட்கிறாங்க. அண்ணன் கந்தவேல் அவர்கள் எல்லாரோடும் பார்த்து எல்லாரையும் பார்த்து பழகிறார். அதிமுகவுக்கு கிரவுண்ட்ல மக்களோடு இருப்பது புதுசா? எப்போதும் இங்கே தான் இருக்கிறோம். எப்போதும் கீழே நிற்கிறவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் மேல நின்று என்ன நடக்குதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. மறந்திருப்பாங்க, மறந்தால் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்காக இந்த திருமுனை பிரச்சார கூட்டத்தை போட்டுக்கிறோம். இப்ப உண்மையிலே இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியிலே தமிழ்நாடு எப்படி இருக்குது, கோயம்புத்தூர் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் ஒண்ணு, நம்ம ஊர்ல எப்படி இருக்கு? ஏதாவது ஒரு தொழில் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில வழங்கியிருக்கா? நான் இங்க வருகிற போது நம்ம மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லிட்டே வந்தாங்க, இவனுக்கு ஆட்சிக்கு வந்தோன்னு இந்த பவரும் தொழிலை இப்படி பாழா படுத்தி போட்டாங்க. வேலைக்கு போயிட்டு இருந்த மக்கள் இன்றைக்கு அந்த பவரும் வேலைக்கு போயிட்டு இருந்த வாழ்க்கையும் போச்சு, நடத்தி இருந்த வாழ்க்கையும் போச்சு. உண்மையில இன்னைக்கு நம்ம வீடுகள் எல்லாமே 100 யூனிட் இலவச மின்சாரம் இருக்கு இல்லையா? அந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை கொடுத்த இயக்கம் இது அதிமுக. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வீடுகளுக்குள்ள 100 யூனிட் இலவச மின்சாரத்தை அம்மா கொடுத்தாங்க. வீடுகளுக்கு மட்டும் இல்ல, சாதாரண குடும்பங்கள், ஏழை குடும்பத்தை பிறந்து வர குழந்தைங்க அவங்க தானப்பா புதுசா தொழில் ஆரம்பிப்பாங்க, சின்ன சின்ன தொழில் செய்யலாம். அந்த தொழில் நிறுவனங்களுக்குள்ள இலவச மின்சாரத்தை கொண்டு போய் சேர்ந்தது அதிமுக ஆட்சி. இந்த ஸ்டாலின் ஆட்சி வந்தோடனே அந்த இலவச மின்சாரத்தை தடுக்கணும் சட்டமன்றத்தை பேசினார். அன்னைக்கு நம்முடைய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அந்த சட்டமன்றத்தில் இருந்தாங்க. நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சட்டமன்றத்திலேயே போராடினார். இலவச மின்சாரத்தை தடுத்து சொன்னார், தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைப்போம், போராடுவோம். அதனால இன்னைக்கு தப்பிச்சிருக்கு. அப்படி பண்ணி கூட இன்னைக்கு 3 மடங்கு மின்சார கட்டணத்தை ஏற்றி விட்டு எவ்வளவு ஒரே சிக்கல், ஏதாவது ஒரு தொழில் உறுப்பினர் நடக்கிறாங்க. இப்ப ஒண்ணு வேண்டாம், நம்மளுது 100 நாள் வேலை. 100 நாள் வேலையில எத்தனை பேர் வயிறாரி பசியாரிட்டு இருந்தாங்க. அந்த 100 நாள் வேலை திட்டம் இன்னைக்கு வேலை இருக்காங்கல்ல, வேலைக்கு போன சம்பளம் இருக்கா? இல்ல. இதை முடக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அரசாங்கம். அப்ப அண்ணன் எடப்பாடியார் சொல்லி இருக்கிறார், அடுத்த அமையவிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே 100 நாள் அல்ல 150 நாள் வேலை திட்டம் உத்தரவாதம் செய்யப்படும். இந்த வாக்குறுதியை இன்றைக்கு கொடுத்து இந்த செய்தியை மக்கள் மத்தியிலே கொண்டு வச்சிருக்கிறார் என்று சொல்கிறார். அதற்காக இந்த திருமுனை பிரச்சார கூட்டத்தை நடத்திடுவார். அம்மா எல்லாம் யோசிச்சு பார்க்கணும், இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சு காட்டியிருக்காரா? ஒண்ணு வேண்டாங்கம்மா. நாம ஆட்சியில் இருக்கிற போது பொங்கல் பண்டிகை வந்துச்சு, கொரோனா முடிஞ்சு இல்லைங்களா? கொரோனா முடிஞ்சு பொங்கல் பண்டிகை வரையில ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 2500 ரூபாய் கொடுக்கணுங்கிற சட்டத்தை போட்டார் அண்ணன் எடப்பாடியா. சொன்னாரா இல்லையா? எதற்காக சொன்னார்? கொரோனா காலம், தாய் தகப்பனும் வேலையெல்லாம் இருந்திருப்பாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க ஒரு பண்டிகை வருது, பண்டிகை சமயத்துல கொஞ்சம் வசதி உள்ள வீட்டுல கொண்டாடிடுவாங்க. சாதாரண வீட்டு பிள்ளைங்க அலைப்பாத்து ஏங்கி போயிருவேன், அது நடந்துவிடக் கூடாது. அனைத்து குடும்பங்களும் பண்டிகை நாளிலாவது அதை கொண்டாடணும்னு சொல்லி 2500 ரூபாய் எண்ணி கையில கொடுத்தாரு எடப்பாடியா. அப்படி கொடுத்த போது இந்த ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இன்னைக்கு 2500 ரூபாய் பத்தாது, 5000 கொடுக்கணும் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு இந்த வருஷம் 5 வருஷம் ஆட்சி நடத்துற பிறகு 3000 ரூபாய். நாம கேட்கிறோம், ஏன் சாமி போன வருஷம் கொடுக்குறீங்க, இந்த வருஷம் கொடுக்கறையே, போன வருஷம் ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்க தெரியுமா? போன வருஷம் தேர்தல் வரல, இந்த வருஷம் தேர்தல் இருக்குது. தேர்தல் இருக்குது 3000 கொடுக்கிறோம். அப்ப இதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா?
ஆனா யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. 5000 கொடுன்னு சொன்னவே இன்னைக்கு 3000 கொடுத்துட்டு போயிருக்கான். 3000 கொடுத்துட்டு ஒரு அம்மா நம்மள மாதிரியே நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற பாட்டி மாதிரி ஒரு ஆத்தா வந்து வாங்கிட்டு வருது 3000 ரேஷன் கடையில. ஒரு பத்திரிகையாளர் போய் மைக்க வைக்கிறாரு, அம்மா வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு சாமி. ஓட்டு ஆறு போடுறீங்க, அது ரெட்டலைக்க. மக்களுக்கு நலத்திட்டங்கள் ஒன்று நடக்கிறதுனா நம்மளால நடக்குது, அதிமுக நடக்குது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தினார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லை, எந்த மாநிலம் பண்ணதில்லை. ஒரு பெண் குழந்தை பிறந்து டிகிரி முடிச்சு வந்தா ஏழை குழந்தையின் கழுத்திலும் ஒரு பொண்ணு தங்கமாக இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அம்மா. புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி இருக்கிற வரை இங்க அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய ஒன்றிய செயலாளர், நம்முடைய மாவட்ட சேர்மன் அக்கா, இவங்க எல்லாரும் முன்னாடி நின்றுதான் அந்த ஒரு பவுன் தங்கத்தை வாங்கி கொடுத்தாங்க. உண்மையா இல்லைங்களா? அம்மா இன்னைக்கு கணக்கு போட்டு பாருங்கம்மா. இவன் வந்த பிறகு இன்னைக்கு சொல்றான், ஒரு பெண்ணுக்கு கூட தாலிக்கு தங்கம் கொடுக்கப்படல. தமிழ்நாட்டுல 5 வருஷமா அந்த திட்டத்தையே முடக்கிட்டான். வேலைக்கு போகிற பெண்களுக்கு இருசக்கர வாகனத்தை மானிய விலையில கொடுத்தார் எடப்பாடியார். வந்தோம்னா அதை அப்படியே நிறுத்திட்டான். படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க அம்மா. அந்த லேப்டாப் திட்டத்தை 5 வருஷமா நிறுத்தி வச்சுட்டு இப்ப தேர்தல் வந்தோன்னு கொடுக்கறோம்னு நாடகம் போடுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு நலத்திட்டம் செஞ்சுக்கிறானா? ஒரு தங்க நம்ம கொடுத்தோமே, இவன் இன்னைக்கு சொல்லிக்கிறான் இல்லையா, 1000 ரூபாய் கொடுக்கிற பெண்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டத்தையும் அண்ணன் எடப்பாடியார் இப்பொழுது அறிவிச்சிருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு? அது செய்தி பாத்தீங்களா? 2 மாசம் தான். நம்ம ஒன்றிய செயலாளர் கந்தவேலு அவர்கள் சொன்னதை போல 2 அமாவாசை தான் அதிமுக ஆட்சி அமையுது. அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 2000 ரூபாய் மாதந்தோறும் கொடுக்கப்படும் என எடப்பாடியார் அறிவிச்சிருக்கார். அந்த திட்டம் நிறைவேற்ற போகிறது. ஸ்டாலின் மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தா 1000 ரூபாய் அடுத்த நாள் இருந்து கொடுப்போம் சொல்லி 2.5 வருஷம் கொடுக்காம ஏமாத்தி அதுக்கப்புறம் தகுதியுள்ள பெண்களுக்கு கொடுப்போம் ஏமாத்துற வேலை அல்ல. மாறாக அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2000 ரூபாய் கொடுக்கப்படும் என்கிற திட்டத்தை அறிவித்திருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார். இரட்டைகளை வெல்ல வேண்டும், அதிமுக வெல்ல வேண்டும். நம்முடைய வீடுகளில் எல்லாம் அந்த திட்டம் வந்து சேரும். அதே மாதிரி அதிமுக ஆட்சி இருக்கிற போது 80,000 இலவச வீடுகள் கொடுத்தோம் ஏழை எளிய மக்களுக்கு. 80,000 பேருக்கு வீடு கொடுத்தோம் தமிழ்நாடு முழுக்க. பசுமை இல்ல வீடுகள் அந்த திட்டத்தை இப்ப முழுசா நிறுத்திட்டான். ஸ்டாலின் ஆட்சியில யாருக்கும் வீடு கொடுக்கப்படல. இப்ப அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா வழியிலே ஆட்சி அமைந்தவுடன் மீண்டும் இலவச வீடு கொடுக்கிற திட்டம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்படும். அப்ப 2 மாசம் தான், 2 மாசம் இந்த நன்மைகள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இரட்டை இலை வெற்றி பெற வேண்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். நீங்க மறந்துடக்கூடாது. ஒண்ணு வேண்டாம். இப்ப இருக்கிற நிலைமையில திமுக காரனே திமுக ஓட்டு போட தயாரா. ஏன்னா அவங்க வீட்டுக்கு தானே கரண்ட் பில் ஏறிக்குது, அவங்களுக்கு தானே சொத்து வரி ஏறிக்குது, வீட்டு வாடகை ஏறிக்குது, அவங்களுக்கு தானே கழிவுநீருக்கு வரி போட்டுக்கிறான், அவங்களுக்கு தானே குப்பைக்கு வரி போட்டுக்கிறான், அவங்களுக்கு தானே இத்தனை பாடுபடுறான். நாமளேங்க நம்ம அண்ணன் எடப்பாடியார் ஒரு திட்டத்தை அறிவிச்சார். வீடு வீடா போங்க கழக தொண்டர்கள், மக்களிடம் போய் சொல்லுங்க, ஸ்டாலின் ஆட்சி விடியா ஆட்சி அப்படிங்களா? என்ன சாட்சின்னு கேட்பாங்க. ஸ்டாலின் ஆட்சி விடியா ஆட்சி. உங்க வீட்டுல இருக்கிற பில்களே சாட்சி. கரண்ட் பில் எடுத்து பாரு, தண்ணி வரி எடுத்து பாரு, சொத்து வரியை எடுத்து பாரு, குப்பைக்கு வரி போட்டு வச்சிருக்க எடுத்து பாரு. இவனுக்கு கட்டுகிற இந்த வரிகள் தான் இது விடியா ஆட்சிங்கிறதுக்கான சாட்சி. அப்ப இந்த கொடூரமான ஆட்சி முறை முழுவதுமாக நிறுத்தப்படணும். இது இந்த திமுகவின் ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படணும். அதனால நம்பிக்கையோடு இருக்கு. திமுக காரன் கூட இந்த தடவை வீட்டுக்கு போட போறது இல்லை. நான் கேட்கிறேன், கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனை, எங்க வேணா எடுத்துக்கோங்க, நம்ம ஊருக்குள்ள ஒரு ரோடு, நம்ம ஊருக்குள்ள ஒரு ரேஷன் கடை பிரச்சனை. நீங்க மனசாட்சி நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, எந்த கட்சிக்காரங்க இத்தனை காலமா செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள்? யார் கவுண்ட மக்களோட இருக்கிறார்கள்? கோயம்புத்தூர்ல 50 ஆண்டு கால விழாவில் வளர்ச்சி 5 ஆண்டுகளை படைத்து காட்டியவர் அண்ணன் வேலுமணி அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருக்க போது அத்தனை பணிகள் நடந்துச்சு. இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து 5 வருஷத்துல ஒரு நிலத்திட்டு இருந்திருக்கா?
சூலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது இங்கே மரியாதைக்குரிய பிபி கந்தசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எத்தனை சாலைகள் 200 கோடி ரூபாய்க்கு இந்த தொகுதிக்கு வேலை செஞ்ச மனுஷன் இருக்கிறார் முன்னாடி. ஒரு பிரச்சனை போக்குவரத்து யார்கிட்ட போய் நிக்கிறீங்க? மாவட்ட சேர்மன் கிட்ட அக்காட்ட போய் கேட்கறீங்க. அந்த தோப்பாசோட அங்க இருக்கிற போது பொதுவு பண்ண சொல்லியே பேசிட்டு வந்தார்கள். இங்கேயும் அவர் பேசுற நேரம் இல்லை, அதனால அவர் பேசல. தொடர்ந்து பணிகளை செய்திருக்கிறாங்க. இங்க அண்ணன் பிபி கந்தசாமி இருக்கிறாங்க, இங்க ஒன்றிய செயலாளர். ஒரு பிரச்சனைனா உடனே ஓட முடியாது. அப்ப இப்படி இருக்கிற அதிமுக மக்களோடு என்றைக்கும் இருக்கிற அதிமுக மீண்டும் அதிமுகவின் ஆட்சி மலர வேண்டும். மலர்ந்தால் நாடு தப்பிக்கும் சொல்லி முன்னாடி வந்திருக்கிறது. இது ஒரே ஒரு செய்திதான். திமுக முடிஞ்சது கதை, அது ஒன்றும் சந்தேகம் யாருக்கு வேண்டாம். ஒருத்தர் ஓட்டு போட மாட்டான். தமிழ்நாடு முழுக்க எங்கேயும் போட மாட்டான். தமிழ்நாட்டு எங்கேயும் போட்டியில அப்புறம் கோயம்புத்தூர் மக்கள் ஏற்கனவே போட மாட்டாங்க. இந்த முறை உறுதியா போட மாட்டாங்க. எனவே கோவையை பொறுத்த வரைக்கும் 10க்கு 10 ஜெயிப்போம். 10ல முதல் தொகுதி சூலூர் ஜெயிப்போம், நம்பிக்கையோடு இருக்கும். ஆனா அதே நேரத்துல இப்ப புதுசா சில பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு போடுங்க, நான் புதுசா வரோம். ஏன் சார் புதுசா வர்றீங்க? புதுசா வரோம் பார்த்து எங்களுக்கே போடுங்க. தேர்தலுக்காவது வெளியே வருவாங்கன்னு தெரியல, இல்ல அவங்க வீட்டுக்குள்ளேயே கொண்டு வச்சு அங்கேயே வைப்பாங்கன்னு தெரியல. வீட்டுட்டே வெளியே வர தலைவர் சில பேர் வந்து இன்னைக்கு ஓட்டு கேட்டு வரலாம். எந்ததுக்கையா உனக்கு ஓட்டு போடுன்னு கேட்டா, இந்த பசங்க சின்ன பசங்க வரலாம், நான் வந்து சொல்றேன் சூப்பரா டான்ஸ் ஆடுவார் சார், போட்டு பார்ப்போம். டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் கூட ஓட்டு போடுறோம். டான்ஸ் ஆடினா ரசி, நல்லா நடிக்கிறார், உண்மையிலே நல்லா நடிக்கிறார், ரசிகர்கள், நானும் ரசிக்கிறேன். அழகா இருக்கிறார், அற்புதம், ரசிப்போம். என்ன பண்றதையா, நாங்க அழகா இல்லைங்கிறது ஒரு குறையாடா. அழகா பார்த்து பார்த்து ஓட்டு போட்டு தாண்டா ஏமாந்து போனீங்க. கரடு முரடாக இருந்தாலும் கூட கண்ணியத்தோடு நிற்கிற தலைவன் எடப்பாடியார், மண்ணின் மகன், அவர் தலைவர், அவருக்கெல்லாம் ஓட்டு போடணும். ஏமாந்துடக்கூடாது. என்ன பண்ணுவான்னா அங்கிருந்து ஊதிட்டே வருவா, இப்படி தேர்தல் முடிச்சு ஊதிட்டே போயிருவாங்க. புரியுதுங்களா? நம்ம கூட நிக்கிறவங்க யாருன்னு பார்த்து ஓட்டு போடணும். யாரு ஆட்சிக்கு வந்தா ஆண்டுக்கு 3 சிலிண்டர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இலவசமாக கிடைக்கும் என்ற அறிவிப்பு இருக்கிறதோ அவர்கள் ஆட்சிக்கு வரும். அதிமுக ஆட்சிக்கு வரும், இரட்டையிலை ஆட்சிக்கு வரும். அப்ப அன்பான மக்கள் மறந்துடக்கூடாது. திமுகவுக்கு இறுதி ஒரு எழுதுகிற தேர்தல் இந்த தேர்தல். அதிமுக வெற்றி வாகை சூடுகிற தேர்தல். நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தா இவருக்கு ஒண்ணும் பெருசா கூட்டணி இல்ல, கூட்டணி நாங்க தான் பெருசு ஸ்டாலின் பேசிட்டு இருந்தாரு. இப்ப என்ன நிலைமை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்ல. அதிமுக வலிமையான கூட்டணியை அமைந்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. மோடி தலைமையிலே 3 முறை இந்தியாவை ஆளுகிற கட்சி. மோடி அவர்கள் பிரதமரான பிறகு தமிழ்நாட்டிற்கு அவர் அள்ளி கொடுத்திருக்கிற திட்டங்களை இன்றைக்கு திமுக மறைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அதிமுகவின் கூட்டணியிலே எடப்பாடியார் தலைமையிலே இன்றைக்கு இணைந்திருக்கிற பாரதிய ஜனதா தோளோடு தோளாக நின்று நம்மோடு போராடுகிறது. நம்ம கூட பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், இன்னும் பல கட்சிகள் நம்மோடு இன்னைக்கு வலுவான கூட்டணியா மாறிக்கிறோம். அதனால ஒண்ணு யோசிக்க வேண்டாம். உங்கள் ஒன்றிய செயலாளர் பிபி கந்தவேல் அவர்கள் சொன்ன வாக்கு படிப்பு எழுதி வச்சுக்கோங்க. 2 அமாவாசை, 3வது அமாவாசை கோயிலுக்கு போகையில இரட்டையிலை உயர்த்தி கொடுத்துட்டு தான் போறோம். 3வது அமாவாசை வருகிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடக்கும். ஆனால் எடப்பாடி முதலமைச்சராக இருப்பார். நம்முடைய சட்டமன்ற தொகுதியிலே நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். இரட்டையிலை வெற்றி பெற்றது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் போனார் என்ற செய்திதான் நமக்கு வெற்றி செய்தியாக வந்து அமையும். அதனால எதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்துல புதுசா வரவங்க கிட்ட ஏமாந்துட வேண்டாம். அந்த குழந்தை பசங்களுக்கு நீங்க சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க, தம்பி மூஞ்சி பார்த்தெல்லாம் ஓட்டு போட்டு ஏமாந்துறா தம்பி, டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் ஓட்டு போட்டுறா தம்பி. திமுக தொலையணும்னு சொன்னா அம்மா கண்ட சின்னம், புரட்சி தலைவர் கண்ட சின்னம், எடப்பாடியார் கையில் ஏந்தி இருக்கிற சின்னம், உழைப்பவரின் ஏழை மக்களின் சின்னம், ஒவ்வொரு ஏழைக்கும் தாலிக்கும் தங்கம் தந்த சின்னம், ஒவ்வொரு ஏழையும் வேட்டிக்குள்ளாலும் கலந்தவரை செய்து கொடுத்த சின்னம். நாளைக்கு வென்று வந்தாலும் மாணவர்கள் வாங்கி இருக்கிற கல்வி கடனை முழுவதுமாக ரத்து செய்வோம் என்று எடப்பாடியார் அறிவித்திருக்கிறாரே, அவருடைய வெற்றி சின்னம் இரட்டையிலை வாக்களித்தார்கள். நீங்களும் கேட்டு வாக்குகளை வாங்கி தர வேண்டும். மீண்டும் மீண்டும் நாம் எல்லாரும் இன்னைக்கு போனதுல இருந்து பிரச்சாரத்தை தொடங்குங்க. நீங்க ஓட்டு போடுங்க கேட்குங்க, நீங்க கண்டிப்பா போடுவீங்க. அம்மா எல்லாம் நிக்குது, சாமி என்ன நின்னாலும் வேற ரெட்டலைக்கு தான் சாமி போகுது, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது எனக்கே தெரியும்.
நீங்க சொல்லி மற்றவர்களின் வாக்குகளையும் வாங்கி தர வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.